பிதாவே, உம்முடைய ஊழியக்காரன் உம்மை நம்பி நிற்கிறேன். உம்முடைய பராக்கிரமத்தை நம்பி நான் நிற்கிறேன். இந்த செய்தியை ஆசீர்வித்து தருவீராக. தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை அடிமையினுடைய நாவில வைப்பீராக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட எனக்குள்ளே இருந்து நீர் எழுந்தருளுவீராக. என் வாயோடு கூட உம்முடைய வாய், என் நாவோடு கூட உம்முடைய நாவு, என் உருவத்தோடு கூட உம்முடைய உருவம் இணைந்து கொள்ளட்டும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இனிமேலும் ஜாக்கிரதையோடு கூட செலுத்துவோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். சத்தமாய் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 110வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களுமாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம், யவனம் என்றால் அழகு, பரிசுத்தத்திலே அழகு, உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இது எப்பொழுது நடக்கும்? அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே. அப்படி என்றால் மற்ற நாட்கள் ஒரு சாதாரணமான நாட்கள். அவருடைய பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது அது ஸ்பெஷலாக இருக்கும். அது 2 நாட்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுகிறார். பாஸ்டர் யாங்கிச்சோ சபையிலே ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை கர்த்தர் வல்லமையாக ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், அவர் யோசித்தார், இதே பிரசங்கத்தை நான் மற்ற தேசத்திலே கொடுத்திருக்கிறேன், ஆனால் அந்த செய்தி மற்ற தேசத்தில் எடுக்கவே இல்லை, போர் அடித்து விட்டது, ஜனங்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே செய்தி உங்கள் சபையிலே எப்படி இவ்வளவு அழகாக எடுக்கிறது, எப்படி இத்தனை அழகாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று கேட்கும் பொழுது யாங்கிச்சோ அவர்கள் சொன்னார்களாம், இரவும் பகலும் பிரேயர் மலையிலே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய ஜனங்கள் ஜெபித்து ஜெபித்து வானத்தின் அந்தகாரத்தின் சக்திகளை கட்டிவிட்டார்கள். அது கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய டியூட்டியை கர்த்தர் செய்கிறார். தாவீதின் கூடாரத்தில் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களுடைய சபையிலே எங்களுடைய தேசத்திலே உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படணும்னு நீங்கள் ஜெபிக்க வானத்தின் அந்தகாரத்தின் சக்திகள் பாதாளத்தின் வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க, அவைகள் கட்டப்படும் பொழுது கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படுகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஒரு மோசே, ஆரோன், ஊர் அவர்கள் 2 பேரும் மலையின் மேல் ஏறி கைகளை உயர்த்தி அந்த கைகளை ஆரோனும் ஊரும் தாங்கும் பொழுது அமிலேக்கியர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதை போல சபைக்கு ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதை செய்யும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்திலே தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ இது யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது. முன்பு சில செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அந்த செய்திகள் அப்பொழுது சில வல்லமைகள் இழந்ததாக இருந்தது, ஆனால் பராக்கிரமம் இருந்தது. அந்த செய்திகளின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே செய்தியிலிருந்து சில துணுக்குகளை எடுத்து இப்பொழுது கொடுக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு வல்லமையாக இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், இதே செய்தி சில வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் கேட்டிருக்கிறோம், இத்தனை வல்லமை இல்லை, ஆனால் இப்பொழுது ஏது இப்படி ஒரு வல்லமை வந்தது என்று கேட்கலாம். இரவு முழுவதும் மீன் பிடித்தார்கள், அவருடைய பராக்கிரமம் வெளிப்படவில்லை. வலையை ஆழத்திலே போட்டார்கள், வலது பக்கத்தில் போட்டார்கள், இடது பக்கத்தில் போட்டார்கள், பராக்கிரமம் வெளிப்படவில்லை. ஆனால் கர்த்தர் வந்தவுடனே அவருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது. இயேசு வந்து வலையை ஆழத்தில் போடுங்கள் என்று சொல்லும் பொழுது 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அப்போ 2க்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் சில நேரத்தில் பராக்கிரமம் வெளிப்படாத ஒரு சூழ்நிலையை வைக்கிறார். பராக்கிரமம் வெளிப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம், அவருடைய பராக்கிரமம் வெளிப்படும் நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்திருப்பீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். லவ் பண்ணுறவா லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்திருப்பா. லவ் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், இதில் என்ன இருக்குமா? ஆனால் அந்த பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது அவருடைய பரிசுத்த மகிமைக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக தெரியும். அப்போ அவங்க மனம் கசந்து அழுவார்கள். சில தேசங்களிலே பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு எழுப்புதல் தீ பறக்கும். டொரண்டோ சபையிலே
ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பிரசங்கியார் ஒரு பிரசங்கத்தை முடித்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, பராக்கிரம் வெளிப்பட்டது. நடந்தது என்ன? பிரசங்கத்தை முடிக்க முடியவில்லை. ஜனங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து ஓ என்று கூக்குலிட்டு அழ ஆரம்பித்தார்கள். அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. இரவும் பகலும் வாரம் முழுவதும் ஆராதனை நிறுத்த முடியவில்லை. டொரண்டோ இடத்துல அது கர்த்தருடைய பராக்கிரம் வெளிப்பட போகிறது. நம்முடைய சபையிலும் நம்முடைய தேசத்திலும் கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்பட வேண்டும். அதற்காக உங்களுடைய ஜெபம் தேவை. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முதல்ல எழுப்புதல் சபையிலிருந்து ஒட்டுமொத்தமாக வருவது கிடையாது, உங்களுக்குள் இருந்து தான் புறப்பட வேண்டும். அது ஒவ்வொருவருக்குள் இருந்து புறப்பட வேண்டும். முன்பு ஒரு காலத்தில் பியானோ வாசித்திருக்கிறேன், ஏதோ சாதாரணமாக நினைத்து விட்டு போய்விடுவார்கள். அதே வாசிப்பு தான் இன்றைக்கும் வாசிக்கிறேன். இன்றைக்கு அதில் பராக்கிரமம் இருக்கிறது. ஒரு தாவீது தனியாக உட்கார்ந்து சுரமண்டலம் வாசிக்கிறான், பராக்கிரமம் வெளிப்படவில்லை. நல்ல பாட்டு தான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனால் ஒரு நாளிலே அவனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த சவுலுக்குள்ளே அசுத்தாவியை அனுப்பி, அந்த சவுலுக்கு முன்பாக அவன் சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ளே இருக்கிறதான அசுத்தாவி அவனை அலக்கழித்து போகும் பொழுது கர்த்தருடைய பராக்கிரமம் தாவீதின் மூலமாக வெளிப்பட்டது. அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம் மூலமாக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். முன்பு எத்தனை முறை சொன்னாலும் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் அதே ஆடம்பரத்தின் வாழ்க்கை, அதே பின்மாற்றத்தின் வாழ்க்கையில் இருந்து கொண்டு சபைக்கு ஒழுங்காக வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள், எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வார்கள். ஆனால் பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். ஆனால் பராக்கிரமத்தின் நாள் வரும் பொழுது அவர்களை அறியாமலே கர்த்தர் ஏவே தூக்கினார். சில பாவங்களை உங்களால் விட முடியாது, நம்மால் விட முடியாது. விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது நம்மை விட்டு போகாது. நெருங்கி நிற்கிற பாவங்கள், இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்யாதவங்களா இருப்பீங்க, வெளியே போகும் பொழுது அந்த பாவம் நம்மை தொடர்ந்து வரும். அப்போ ஐயோ இதை எனக்கு விட முடியவில்லையே என்று யோசிப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் வரும் பொழுது இதுவரைக்கும் தம் கட்டிட்டு அந்த பாவத்தை மேற்கொண்டீங்க, இனிமே எளிதாய் மேற்கொள்வீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும். அப்போ அது எப்போ நடக்குது? அப்போ அந்த பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளிலே நீர்க்கால்கள் போல இருக்கிறது, அதை தனக்கு வேண்டியபடியெல்லாம் திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ராஜாக்களுடைய இருதயமே கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்கள் போல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது எல்லாருடைய இருதயத்தையும் பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புகிறார். அப்போ உங்களை அறியாமலே நீங்க எதை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை ஈஸியா மேற்கொள்வீங்க. அதை பற்றி ஒரு வாஞ்ச, அதை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த கர்த்தர் அதற்காக தமது ஜனத்தை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு நீங்க இருந்தாதான் கர்த்தருடைய பராக்கிரமம் இருக்கும். இந்த சபையிலே நீங்கள் வருவதற்கு முன்பாக இது ஒரு ஹால், நீங்கள் வந்த பிறகுதான் சபை. அதே போல கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் உம்முடைய ஜனங்கள் இருக்க வேண்டும். ஜனங்களே இல்லாமல் எப்படி கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா இந்த பூமியிலே கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்? வாசியுங்கள் ஒரு வசனத்தை. சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை கட்சியாக கட்டியிருக்கிறார்? ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. பூச்சக்கரம் அசையாதபடி. எதற்கு பூச்சக்கரத்தை அசைய விடுவது கிடையாது. பூச்சக்கரம் என்பது பூமி. அப்போ தம்முடைய ஜனங்களுக்காக அந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல பூச்சக்கரம் அசைந்தால் அல்லாட்டால் பூமி பிளந்தால் அந்த பூமி அவர்களை விழுங்கிவிடும். ஆகவே தம்முடைய ஜனத்தின் மூலமாக பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பூமி எதிர்ச்சியை நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய பராக்கிரமம் வெளிப்படுகிறது. நான் சென்னையில் எத்தனையோ பூமி எதிர்ச்சி வந்தது, ஆனால் எனக்கு ஒரு பூமி எதிர்ச்சி நான் உணர முடியல.
பூமி அதிர்ச்சி நான் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கேன். உட்காந்து ஒரு போட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ராத்திரி ஒரு 7:45 இருக்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே, இயற்கையை எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறாரு, இந்த சமுத்திரத்தை எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறாரு அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சிட்டு காரை எடுக்க வர்றேன், எல்லாம் ஓடுறாங்க அங்கங்கே. எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன சார் உங்களுக்கு தெரியாதா, விஷயம் தெரியாதா, பூமி அதிர்ச்சி வந்தது அப்படின்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் என் வீடே ஞாபகத்துக்கு வந்தது. காரை எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். வீட்டில் எல்லாம் அரண்டு போய் இருக்கிறாங்க. கிஃப்டா சொல்கிறா, சோஃபா ஒரு குலுக்கு குலுக்கிச்சு, நான் அங்கே போய் விழுந்தேங்க. பிரியா சொல்கிறா, நான் அங்கே போய் விழுந்தேங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் விழுந்திருக்காங்க. ஆனால் நான் மாத்திரம் விழலை. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பூமி அதிர்ச்சியை. ஏன்னா அவங்க அதை தாங்கிடுவாங்க. நான் பூமி அதிர்ச்சி வந்துட்டுன்னு சொன்னாலே ஹார்ட் நின்றுவோம். அதை உணர்ந்து கர்த்தர் அதை என்னை உணர விடாதபடி ஆக்கிட்டார். 2வது பூமி அதிர்ச்சியில் நாங்கள் இல்லை. காரணம், கடலோடு அடிச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் அன்னைக்கு சபை நடத்திட்டு இருக்கிறேன். மேலே நான் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கிறேன். சபை நடத்திட்டு இருக்கும்போது ஆட்கள் அங்கங்கே ஓடுறாங்க. ஏன் இவங்கெல்லாம் ஓடுறாங்க, பாம்பு கிம்பு கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோ அப்படின்னு சத்தியமாக யோசித்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், பூமி அதிர்ச்சி வந்தது எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏன்னா அப்பவும் 2வது தடவையும் என்னை உணர விடாதபடி ஆக்கிட்டார். ஆனால் சபையை கர்த்தர் பாதுகாத்தார். நம்ம சென்னப்பட்டினத்தை நமக்காக கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, பூச்சக்கரத்தை இழுத்து பிடிச்சு வச்சிருக்காரு. பூமியை கர்த்தர் இழுத்து பிடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய வல்லமையை கச்சையாக கட்டியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பூமி அதிர்ச்சி வந்திருக்குது. எத்தனையோ பேர், அன்னைக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்க கார் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அந்த கார் வந்த இடத்துல பூமி அப்படி 2ஆ பழக்குது. அந்த கார் பட்டுன்னு உள்ள போகிறது, பூமி மூடிக்கிட்டுது. எனக்கு அதை பார்த்து ஆச்சரியம், இப்படிலாம் இருக்குது. அப்போ கோராகி நாட்களிலே நடந்த காரியம் எவ்வளவு உண்மை. கோராகி நாட்களிலே அவன் இருந்த பூமி திறந்தது. பாருங்க, சோதம் குமாரா இருக்குது. சோதம் குமாராவின் பக்கத்தில் தான் ஆபிரகாமும் இருக்கிறான். 2 பேருக்கும் ஒரு நட தூரம் தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாமின் மூலமாக கர்த்தருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த விரும்பினார். நடந்தது என்ன, சோதம் குமாரா அழிக்கப்பட்டது. பக்கத்தில் ஆபிரகாம் இருந்த தேசத்தை கர்த்தர், பூச்சக்கரத்தை கர்த்தர் பாதுகாத்தார். பாதுகாத்தது என்ன, அவருடைய பராக்கிரம். அந்த பராக்கிரமத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, கட்சியாக கட்டி இருக்கிறார். இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் பராக்கிரமத்தை ஒரு நேரம் தான் கட்டுவாங்க. எப்போ கட்டுவாங்க, யுத்தத்துக்கு போகும்போது பராக்கிரமத்தை காட்டுவாங்க. அல்லனா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தன்னுடைய பராக்கிரமம், ராஜ உடை அணிஞ்சிருப்பாங்க, கிரீடத்தை அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அந்த கச்சையை இரவும் பகலும் கட்டியிருக்காரு. இந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வருமோ, பாதுகாப்பு போயிருமோ, அல்லனா பூமி திறந்துருமோ அப்படின்னு சொல்லி, பூமி அதிர்ச்சி வந்ததுக்கு காரணம், ஒரு இடத்துல கோபாக்கினை, ஒரு இடத்துல தேவ பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய பராக்கிரமத்தை கட்சியாக தரித்திருக்கிறார். அவர் இரவும் பகலும், பூமியின் ராஜாக்கள் மாறி மாறி படுக்கைக்கு போகும்போது எவனாவது கிரீடம் வச்சுட்டு போவானா, கட்சியை தரிச்சிட்டு போவானா? அவன் அங்கே படுக்கைக்கு போகும்பொழுது ராஜ உடைய மாத்திரான், சாதாரண ஒரு மனுஷனை போல படுத்து தூங்குறான். காலையில் எழுந்து அரண்மனைக்கு வரும் பொழுது கட்சியை தரிக்கிறான், பராக்கிரமத்தை தரிக்கிறான், கேடகத்தை தரிக்கிறான், ஈட்டியை தரிக்கிறான். அதுக்கு பிறகுதான் வர்றான். ஆனால் நம்முடைய தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதனால பூச்சக்கரம், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டு டெம்பரரியாக அணியல, பெர்மனன்டாக அணிஞ்சிருக்கிறார். இது நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமா புரியும். அப்படின்னா பராக்கிரமத்தை கட்சியா கட்டி இருக்கிறாரு. கிளவாசிக்க, ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு தேசத்திலே இறங்குகிறது, ஒரு தேசத்திலே கோபாக்கினை இறங்காமல் அந்த கோபாக்கினை இன்னொரு தேசத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையுது. கோராகின் கூட்டம் 250 பேர் நிற்கிறாங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டது. உடனே தன்னுடைய பராக்கிரமத்தை அவுத்து விடுறாரு. தன்னுடைய கட்சி, பூமி வாயை தர. அவங்க நின்றிருந்த பூமி பிளந்தது.
250 பேர் ஓலமிட்டு சத்தமிட்டு பூமிக்குள்ள இறங்கும் பொழுது பக்கத்தில் அந்த கூட்டத்தில் சேராதவனும் பக்கத்தில் தான் நிற்கிறான். அவனை பூமி விழுங்கி போடலை. அவனை காக்கும்படி ஒரு மோசையும் பக்கத்தில் தான் இருக்கிறான். ஆனா அவனை பூமி விழுங்காதபடி அவர்கள் நின்ற இடத்திலேயே கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ அவருடைய பராக்கிரமம் அந்த பூமியில விளங்குது. அப்போ இன்னைக்கு மழை வருது. ஒரு இடத்துக்கு அந்த மழை ஆசீர்வாதமா இருக்கு, ஒரு இடத்துக்கு சாபமா இருக்குது. ஒரு இடத்துக்கு வயல்ல நில விளைச்சலை கொடுக்கு, ஒரு இடத்துல வயலை அழிக்குது. அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பூச்சக்கரத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து கண்களை மூடி சொல்லுவோம். ஆண்டவரே, கடந்த எத்தனையோ பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள், இயற்கையின் சீற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் பரிசுத்தத்தை அணிய வைக்க வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட உம்முடைய ஜனங்களாகிய எங்களை இந்த பூமியிலே உயிரோடு கூட வைத்து எங்களை பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டோம். ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவருடைய பராக்கிரமும் அவர் அணிந்திருக்கிறதான கச்சை நம்மை பாதுகாக்கிறது. சிவந்த சமுத்திரத்திற்கு ஜனங்கள் வருகிறார்கள். சமுத்திரம் ஜனங்களை அழிக்கக்கூடியது. ஆனால் மோசே கையை நீட்டும் பொழுது சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டது. எந்த சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டதோ அந்த சமுத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்தது, எதிரிகளை அழித்தது. பாதுகாக்க வேண்டியது எதிரிகளை அழிக்கிறது. அதை போல உன் காரியங்களிலே அநேக வழிவாசல்களை அடைத்து வைத்திருக்கும் பிசாஸ், ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் முன்பாக செல்கிறபடினாலே நீ யோசிக்கலாம், இந்த தடைகள் விலகுமா, இந்த சமுத்திரம் விலகுமா, இந்த சமுத்திரத்தின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுவேனா என்று யோசிக்கும் பொழுது உன் கரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தப்படும் பொழுது, அது எப்பொழுது உயர்த்தப்படுது? இந்த தடைகளை நீக்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த தடைகளை கர்த்தர் பிளக்கிறார். ஆனால் எந்த தடைகளை பிசாசு உனக்கு உண்டு பண்ணி பின்னாக வந்து கொண்டு இருக்கிறதோ அதே தடைகள் அவனுடைய முடிவாக இருக்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இது அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே நடைபெறும் என்று நாம் பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நமக்கு பாதுகாப்பு, சத்துருக்களுக்கு அழிவு பராக்கிரமத்தின் நாளிலே. போபால் எனப்பட்டதான இடத்திலே பூமி எதிர்ச்சி வந்தது. ஒரு பெரிய பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் சொத்து முழுதும் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இருக்கிறது. நகைக்கடை அதிபர். நடந்தது என்ன? பூமி எதிர்ச்சி வந்து அந்த பெட்டியை மாத்திரம் ஒழுங்கிட்டு அவன் பாக்கெட்டில் இருந்தது 50 ரூபாய். அவ்வளவு தூரம் கோடீஸ்வரனாக இருந்தவன் ஒரு நிமிஷத்தில் பிச்சைக்காரனாக பணத்தை 50 ரூபாயோடு கூட ஓடினான். ஒரு பிச்சை எடுக்கிறவனாக மாறினான். நன்றா கவனிச்சுக்கிடுங்க. அவருடைய பராக்கிரமம் உயர்ந்தவனை தாழ்ந்தவனாக்கும், தாழ்ந்தவனை உயர்ந்தவனாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் உயர்த்த வல்லது உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். உனக்கு கிடைத்திருக்கிறதான சொத்து கர்த்தருடைய பராக்கிரமத்தின் மூலமாக வந்தது. உனக்கு வேலை பார்க்க, வேலை செய்ய உன் சரீரத்திலே பலன் இல்லை என்றால் உனக்கு இந்த சொத்து வந்திருக்காது. நீ சொல்லுகிறாய், என் வல்லமைக்கென்று, என் வல்லமையினாலே இந்த காரியத்தை நான் சம்பாதித்தேன். என் படிப்பு, நான் அந்த படிப்பு படிச்சிருக்கேன், எம்இ படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், நான் கோடீஸ்வரன், எங்கள் முப்பாட்டனார் சொத்து, அந்த பராக்கிரமம் தான் என்னை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த பராக்கிரமத்தை உன்னுடைய பராக்கிரமாய் நினைக்கிறாய். கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துருக்க. எனக்கு பாருங்க, இந்த வயசுல எனக்கு இவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற. நான் உன்னை பார்த்து கேட்குறேன், ஒரு சின்ன கேன்சர் வந்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. கண்ணாடியில் பார்க்குற, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், என்ன மாதிரி அழகி இந்த சபையில் யாரும் இல்லைன்னு சொல்ற. ஒரு டைஃபாய்டு வந்தால் அவன் முடிய பூரா கர்த்தர் எடுத்துருவாரு. ஒரு செகண்ட்ல அந்த பராக்கிரமம் போயிடும். ஓ, இப்படிதான் ஒருத்தன் சொன்னான், உப்பரியின் மேல இருந்து கொண்டு நேபுகாத் நேச்சார் சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே இந்த அரண்மனையை நான் கட்டினேன். வாசிங்கள்
தானியேலின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ஆமாங்க, நான் கட்டின மகாபாபிலோன். உன் பிள்ளைய பத்தி பெருமைப்படாத. உன் பிள்ளை குணசாலியா இருந்தா நீ சொல்லு, இது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த செல்வம். ஹல்லேலூயா. என் பிள்ளைய மாதிரி நல்ல பிள்ளை இல்லைன்னா புட்டியை காட்டும், புத்தியை காட்டும், நேரம் வரும் புத்தியை காட்டும். அப்பந்தான் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று புரிஞ்சுக்கிடுங்க. பக்தன் பாடின பாட்டு அப்படின்னு பாட வேண்டியிருக்கும். ஆண்டவரே, இந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கொள்ளும். நான் வளர்ந்த வளர்ப்புல அந்த பிள்ளை அந்த பிள்ளை பரிசுத்தமா இருக்காது. நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். உம்முடைய பராக்கிரம் அந்த பிள்ளையை பரிசுத்தவனா மாட்டட்டும். ஒரு அருமையான தாயார் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. வயிற்றை தொட்டு தொட்டு ஜெபம்னாங்களா, ஆண்டவரே எனக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு துதியின் வீரனாக இருக்கணும், அதுக்கு உம்முடைய பராக்கிரமம் என் கற்பத்தில் இறங்கட்டும், அந்த பிள்ளை கத்திர துதிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும். அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை இன்னைக்கு உலகத்திலேயே ஆராதனை வீரனாக இருக்கிறார். பியானா வாசித்து பாடினான்னா கூட்டமே குலுங்கும். ஏன்? ஒரு தாயினுடைய ஜெபம், கர்த்தருடைய பராக்கிரமம் அந்த கற்பத்திலே வெளிப்பட்டது. கற்பத்தில் இருக்கும்போது சினிமா பார்க்காத, அது வேண்டாம். ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு பரிசுத்தமான வளரட்டும். அல்லேலூயா. என் பிள்ளை ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா வளரட்டும். என் பிள்ளை அதை நீர் தான் வளர்த்தி கொடுக்கணும். இப்படி ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் வயிற்ற தொடுங்க. கர்ப்பவதிகள் யாராவது இருக்கீங்களா? இங்க கை வைத்துங்க. ஒருத்தருமே கர்ப்பவதி ஆகலையா? அந்த அவங்க வயிற்ற தொட்டு ஜோம்னுங்க. இப்பவே ஜோம்னு ஆரம்பிச்சிருங்க. வயிற்ற தொட்டு, ஆண்டவரே எனக்கு பிறக்கிற பிள்ளை ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும், நான் குங்குமப்பூ சாப்பிடுவேன்னு சொல்லாத. ஆண்டவரே எனக்கு பிறக்கிற பிள்ளை பரிசுத்தவானா இருக்கணும். எங்கள் அப்பா அந்த காலத்தில் என் காலை தொட்டு ரா முழுதும் ஜெபிச்சிட்டு இருப்பார். நான் யோசிப்பேன், இவர் எப்பண்டா தூங்குறாரு? காலையில் 5 மணிக்கு கொரட்டச்சத்தை கேட்கும், அப்போ தான் தூங்குவார். 5லேருந்து 7 மணி வரைக்கும் தூங்குவார். அந்த நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்போ அந்த ராவில் 2 மணிக்கு என் காலை தொட்டு ஜெபம்னார். ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி நான் சந்தித்தேன், பிரதர் நெல்லை ஜெபராஜ். அவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு காரணம் உன் தகப்பன் ஜெபிச்ச ஜெபம். அதனால கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். அதற்காக கர்த்தர் ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் என் தகப்பன் இரவும் பகலும் ஜெபிச்ச ஜெபம், அவருடைய பராக்கிரமம் என் மூலமாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும், இது உங்களுக்கும் நடக்கும். ஆனால் கர்த்தர் உன் பிள்ளையை பரிசுத்தமாய் வைக்கும் பொழுது, நான் கட்டின பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை, நான் கட்டின வீடு என்று சொல்லாதே. என் பிள்ளை ரொம்ப யோக்கியம் சொல்லாதே. குடிகாரனா மாறிடுவான், விபச்சாரக்காரனா மாறிடுவான், உனக்கு ஒரு முள்ளா மாறிடுவான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே இந்த பிள்ளையை உங்களுடைய கிருபை தாங்கட்டும் அப்படி சொல்லுங்க. இந்த பிள்ளை பரிசுத்தமாய் வளர்க்கப்பட்டோம். இவன் சொன்னான், நான் கட்டின என் பராக்கிரமத்தின் வல்லமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. கர்த்தர் அவனுக்கு, அதான் கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 37வது வசனத்திலே, ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும். அப்படின்னா இந்த பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு கர்த்தர் பராக்கிரமத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கிளவாசிங்க, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும். ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது அவருடைய பராக்கிரமம். இன்றைக்கு இந்த சபையில வந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருடைய பராக்கிரமத்தினாலே வந்தவர்கள். இந்த சபை நிரம்புவதற்கு காரணம் கர்த்தருடைய பராக்கிரமம், சால்சாரனுடைய பிரசங்கம் அல்ல. அப்படி என்றால் அவருடைய பராக்கிரமத்தினாலே இத்தனை காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படி எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர் என்பதை அவருடைய பராக்கிரமத்தினாலே. அப்படி என்றால் பராக்கிரமத்தினாலே உங்களுடைய ஜனங்கள் பரிசுத்தத்திற்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுப்பார்கள். இதற்கு முன்பாக மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒரு சாதாரணமா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது, இப்படி சும்மா தம் கட்டிட்டு போனீங்க. ஆனா இப்பொழுது அவருடைய பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது
உங்களை அறியாமலே நீங்க எதெல்லாம் நேசிச்சீங்களோ அதெல்லாம் வெறுக்க வைப்பார். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகமா இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் வெறுக்க வைப்பார். ஆமா, சில நேரத்தில் அந்த பராக்கிரமத்தை நான் தான் பெற்றுக்கொண்டேன். எங்க மாமா எப்பொழுதும் சொல்லுவார், எங்க ஐயாவுக்கு நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சது, அனுபவிக்க தெரியல அப்படின்னாரு. அவர் வயிற்ற கட்டி வாயை கட்டி, நீங்க உங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி ரெண்டும் அதுக்கு தான் நம்ம ஜீவிக்கிறோம். ரெண்டையும் கட்டிட்டா என்ன ஆகும்? வயிற்ற கட்டி வாயை கட்டி உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்கங்க. அது சேர்ந்து புயில எல்லா பணத்தையும் எடுத்துட்டு உங்களை ஓல்டு ஹோம்ல கூட சேர்த்துருது. அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன் தகப்பன்மார்களே, எங்க காலத்துக்கு பிறகுன்னு பிள்ளைகளுக்கு எழுதி வைங்க. இப்பமே எழுதி வச்சீங்கன்னா கிழவனையும் கிழவியும் ஓல்டு ஹோம்ல கொண்டு சேர்த்துருவாளுங்க. இது எப்பொழுது நான் சொல்ற காரியம். என் பிரசங்கம் பல விதத்தில் வரும், அப்படி சுத்தி சுத்தி அடிக்கும். புத்தீனமா உங்க பிள்ளை இப்போ வந்து கேட்பான், எப்பா நல்ல அப்பா, எங்க தங்க அப்பா, எழுதிவிடாத. அவன் ஏமாத்துறான். அவனை எழுதி வச்சிட்ட, நீ தொலைஞ்ச. ஜாக்கிரதை மகனே, நான் நல்ல அப்பா தான், எழுத வேண்டிய நேரம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிடு. அது வரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த செல்வத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த பராக்கிரமத்தை நீ அறிந்து கொள்ளும்போது எனக்கு கொடுத்த சுகம் கர்த்தர் கொடுத்த சுகம். அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், வால்வு ஆபரேஷன் பண்ணினதான ஒரு தாயார் இன்னைக்கு வரைக்கும் ஐசியில் இருக்காங்களாம். ஆனா இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா கர்த்தருடைய பராக்கிரமம் எனக்குள்ள இருக்குது. அந்த தாயாருக்காக ஜெபிக்கவும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அவருடைய பல்ஸ் ரேட் இறங்கிக்கிட்டே இருக்குது. நான் என் மருமகன்கிட்ட இருக்கும்போது உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தேன், பாருங்க அதே ஆப்ரேஷன் சீரியஸ், என்னுடைய ஹார்ட் ஒரு பேப்பர் போல மாறிட்டு, தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்க ஹார்ட் பேப்பர், ஒரு சின்ன மெல்லிஸ் பேப்பர் போல மாறிட்டு, அதனால நான் பிழைக்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கு நான் ஜீவிப்பதற்கு காரணம் கர்த்தருடைய பராக்கிரமம். அல்லேலூயா. கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும் என்று பூச்சக்கரத்தை கர்த்தர் இழுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். என் ஜீவனை கர்த்தர் இழுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜீவனை கர்த்தர் இழுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இது என்னால் கட்டப்பட்டது என்றால் உண்மையில் 7 காலங்கள் கடந்து செல்லும். அதற்கு தண்டனை உண்டு. என் வல்லமையின் பராக்கிரமத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னதான அவன் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். 7 காலங்கள் கடந்து சென்றது. மாட்டை போல புல்லை தின்றான். அவனுடைய நகங்கள் வளர்ந்தது. எல்லாரும் கைவிட்டார்கள். இன்றைக்கு காலை வேளையிலே, ஒரு காலத்திலே கொடி கட்டி பறந்தாய். ஒரு காலத்திலே எத்தனையோ கார் இருந்தது, உனக்கு பெரிய பங்களா இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஏழை மகனாக இந்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாயா? கர்த்தருடைய கோபாக்கினின் காலங்கள் உன் தலையின் மேல் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த பராக்கிரமத்தை சரியான முறையிலே நீ உபயோகிக்காவிட்டால் அது கோபாக்கினின் பாத்திரமாய் நீ மாறுவாய். அப்படி என்றால் 7 காலங்கள் கடந்து செல்லும். என்னுடைய பண்ணை வீடு ஒரு பெரிய அரண்மனை. அந்த நாளிலே எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக மார்பிள் ஸ்டோன் போட்டது எங்களுடைய பண்ணை வீட்டில் தான். அப்போ அங்கே வந்தவங்க அந்த மார்பிள் ஸ்டோனை பார்த்துட்டு சேலையை தூக்கிடுவாங்களாம், வேட்டியை தூக்கிடுவாங்களாம். காரணம் என்னன்னா தனியாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மார்பிள் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. அந்த வீட்டு சோறு மாத்திரம் முட்டையும் கருப்பட்டியும் போட்டு கட்டி, நம்ம ஊரில் 1 அடி சோறு தான், இடிச்சேன்னா வீடும் கீழே இடிந்து விழுந்துடும். ஆனால் இவ்வளவு தண்டி இருக்கும். அந்த வீட்டை இடிக்கவே எத்தனை நாட்கள் பாடுபட்டாங்க. அப்படி கட்டி என்னுடைய மாமா வீட்டு வாசல்ல 4 கார் நிற்கும். அங்க அந்த வாசல்ல ஒரு கார், இந்த வாசல்ல ஒரு கார். எங்க அம்மா சொல்லுவாங்க, விக்டோரியா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சாங்களாம், 4 இடத்துல கார் நிற்குமா, எந்த வாசல்ல வர்றாங்களோ அந்த கார்ல ஏறிக்கலாம். அப்படி செல்வ செழிப்பாய் வாழ்ந்துதான் என்னுடைய குடும்பம். என்ன நடந்தது? என்னுடைய மாமா சொன்னார், பரிசுத்தவான்களை திட்டினார். என்னுடைய அப்பாவை வாய்க்கு வந்தபடி பேசினார். எங்க அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, தலையை கவுந்துக்கிட்டே போவாங்க. ஆனால் நடந்தது என்ன? காலங்கள் கழிந்தது. என் தகப்பன் பரலோக ராஜ்யம் போய்விட்டார். எந்த நாக்கு பரிசுத்தவானை பேசினதோ அந்த நாக்கு இழுத்து கொண்டது. எந்த கை பரிசுத்தவானை அடிக்க ஓங்கினதோ அந்த கை விழுந்தது, அந்த கால் விழுந்தது. 4 கார் இருந்தது. ஆனால் இப்பொழுது குதிரை வண்டியிலே வருகிறார். அவர் மேல் காலங்கள் கடந்து சென்றது. பெருமை பாராட்டாதே.
என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னதான அவன் மேல் 7 காலங்கள் கடந்து சென்றது. நடந்தது என்ன? ஒரு நாள் குதிரை வண்டியில எங்க மாமா வர்றாரு. கை இப்படி இருக்குது. ஒரு நாள்ல ராஜ நடந்தவர். அவர் நடந்து போனா வேஷ்டி அப்படி கட்டிட்டு நடந்தார்னா சேர்மன், தூத்துக்குடி சேர்மன். அவர் நடந்து போனா எல்லாரும் நின்று பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. எதுக்க வேட்டி கட்டிட்டு வருவான், கையில கட்டிட்டு வரலாம், அவுத்து விட்டுட்டு ஐயாமா போலீஸ்காரெல்லாம் கும்பிடு போடுவான். இப்ப குதிரை வண்டியில் வர்றாரு. ஏனென்றால் காலங்கள் கடந்து சென்றது. 7 காலங்கள் கடந்து சென்றது. இது என் கண் கூட பார்த்துருக்கேங்க. அன்னைக்கு அவனுடைய மகா கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது என் குடும்பத்திலேருந்து ஒரு தம்பி வந்துருந்தான், எங்கள் அண்ணன் மகன். சித்தப்பா என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியலையப்பா, நான் தான் மணி அண்ணன் மகன். அப்போ ஓடி போய் அந்த ரத்தம் எனக்கு இழுத்துட்டுது, கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண. நம்ம குடும்பமே செதறி போயிடுச்சடா, உன்னை சின்ன வயசுல பார்த்தது இப்பதான் பார்க்குறேன் அப்படின்னு. செதறி போகலை மாமா, குடும்பம் இப்பதான் ஒன்றுபட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, உங்க பிரசங்கத்தில் தான் நம்ம குடும்பத்தை வச்சு புட்டு வைக்கிங்களேன்னா. நாங்களாம் அதை கேட்கிறோம். என் மனைவி உங்க ஃபேன், உங்க பிரசங்கத்தை ரொம்ப விரும்புறவா. எது வந்தாலும் நாங்க வராட்டாலும் அந்த பிரசங்கத்தை நாங்க வச்சிருவோம். நம்ம சொந்தம் பிரியல, நம்ம சொந்தம் இப்பதான் ஸ்திரப்படுது. நம்ம குடும்பத்தில் உள்ள காரியத்தெல்லாம் புட்டு வைக்கீங்க. தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு கை போனது, கால் போனது, எல்லாம் போச்சு. வந்து உட்கார்ந்துருக்காங்க, பேச முடியல. எங்க அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தம்பி, நல்லா கர்த்தர் உனக்கு பராக்கிரமத்தை கொடுக்கும் பொழுது அதை வேண்டாத வழியில செலவழிச்சியே. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு நல்ல செல்வத்தை பணத்தை கொடுக்கும் பொழுது அதை தகாத வழியில நீ உபயோகிப்பாய் என்றால், பெண்களுக்கு செலவழிப்பாய் என்றால், அல்லாவிட்டால் தகாத உறவு வைத்திருப்பாய் என்றால், உன் பராக்கிரமத்தின் மேல் 7 காலங்கள் கடந்து போகும். நீ உன் கண்கள் தெளிவடைகிற வரைக்கும், உன் கண்கள் வானத்தை நோக்கி பார்த்து என் கண்கள் தெளிந்தது என்று சொல்லுகிற வரைக்கும் அந்த காலங்கள், அந்த தண்டனை போகும். சிலருக்கு கடைசி வரைக்கும் உணர மாட்டார்கள். என்ன அடி அடித்தாலும் உணர மாட்டார்கள், அப்படியே ஜீவன் போய்விடும். என்னுடைய மாமா குடும்பம் கடைசி வரைக்கும் உணரவில்லை, அப்படியே ஜீவன் போனது. பண்ணை வீடு விற்கப்பட்டது, கார்கள் விற்கப்பட்டது, ஸ்கூல் விற்கப்பட்டது, எல்லாம் விற்கப்பட்டது. ஒரு நாள் குதிரை வண்டியிலே வருகிறார். இப்படியே நொண்டி வர்றாரு. எங்க அம்மா அழுகிறாங்க, தம்பி உனக்கு இந்த கதியா சொன்னாங்க. கர்த்தர் உனக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி பேசினியடா அப்படின்னாங்க. அழுகிறாரு. பேப் பேப் அப்படின்னாரு. என்னப்பா பேப்பர் வேணுமா? பேச முடியல. அவ்வளவு ஒரு காலத்துல வீராப்பா பேசினவரு, கர்த்தருடைய பராக்கிரமத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு அந்த பராக்கிரமம் இழந்து காலங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என் அனுபவ சாட்சியை கொடுத்துதான் உங்களை கர்த்தர் உணர வைக்கிறார். நடந்தது என்ன எழுதுறாரு, லெப்ட் ஹேண்ட் எழுதுறாரு. என் பாவத்தினாலதான், பரிசுத்தவான்களை பேசுற பேச்சில் தான் எனக்கு இந்த நிலைமை எழுதுறாரு. கடைசி வரைக்கும் மனம் திரும்ப பிசாசு விடல. வீட்டுக்கு வந்தா பச்சையா வாந்தி எடுப்பாரு. செய்வனை தாக்க ஆரம்பிச்சது. காலங்கள் கடந்து சென்றது. ஆனா இஸ்ரவேலை காக்கிற பராக்கிரமசாலி உண்மையில் எந்த செய்வனையும் வரவிட மாட்டார். எந்த செய்வனையும் வரவிட மாட்டார். பூச்சக்கரத்தை இழுத்து பிடித்திருக்கிறார். அந்த நேரம் திடீரென்று என்னுடைய மாமா மகன், மாப்பிள்ள அப்பா சீரியஸா இருக்காங்க, ஸ்கூல்ல செத்து கிடக்காங்களானா. ஓடுன அப்படி கட்ட மாதிரி கிடக்கிறாரு. உருட்டுன, மாமா எந்திரிங்க. அவன் அப்பாங்கிறான். உயிர் போயிட்டுது. கடைசி வரைக்கும் மனம் திரும்பல. காலங்கள் உருண்டோடினாலும் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. இந்த காலை வேளையில கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்மேல் நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ தவறாய் யூஸ் பண்ணினபடினாலே உன்மேல் கர்த்தருடைய கோபாக்கினின் காலங்கள் கடந்து போகிறது. 7 காலங்கள் கடந்து போகிறது. இப்பொழுது ஒப்புக்கொடு. நீ செய்ய வேண்டியது என்ன? உன் கண்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும். அப்பொழுது புத்தி எனக்கு தெளிந்தது. வாசிங்கள் இந்த வசனத்தை. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கள்.
தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி போன புத்தி இப்ப திருப்பி புதுசா கொடுக்கார் பராக்கிரமத்தின் நாளிலே. இதுவரைக்கும் உனக்கு பெருமை இருந்ததுப்பா, உனக்குள்ள ஒளிஞ்சிருந்தது, இப்ப புத்தி எனக்கு திரும்பி வந்தது. புத்தி திரும்பி வந்த உடனே போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய காலங்கள் கோபாக்கினிலே இத்தனை வருஷம் ஓடிட்ட, உன் பணம்லாம் போயிட்டுது, சொத்து சுகம்லாம் போயிட்டுது, உன் பங்களா போயிட்டுது, எல்லாம் போயிட்டுது, எல்லாம் இழந்த நிலைமையில இருக்கிற. இப்ப கர்த்தரை நோக்கி பாரு, ஆண்டவரே என் தவறினால வந்தது, காலங்கள் கடந்து போயிட்டு எனக்கு இறங்க ஆண்டவரே, எனக்கு இறங்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஒத்தாசை கொடுக்க முடியாது, ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. கண்களை ஏறெடுத்துப்பார். நேபுகாத் நேச்சார் கண்களை ஏறெடுத்தான். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. தெளிந்த புத்தி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அந்த புத்தி வந்தவுடனே மந்திரிமார்கள் என்னை தேடி வந்தார்கள். இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்று ராஜாங்கத்தை திரும்ப பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே புத்தி தெளிந்தால் நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். காரை இழந்தாய், பரிசுத்த வாழ்க்கையை இழந்தாய், பணத்தை இழந்தாய், உன் குடும்பத்தை இழந்தாய், உன் பிள்ளைகளை இழந்தாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். சரி, போகட்டும். நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அது எப்படியும் சபையிலே வந்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு வார்த்தை உன்னை தொட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் உன்னை மாற்றுவார். முந்திலாம் ஒரு காலத்தில் ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் சபையை விட்டு வெளியே போன்றுவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் சொல்றது கிடையாது. அவனை ஆற்றி தேற்றி அரவணைச்சி குடிகாரனா இருக்கியா வாப்பா, என்னைக்காவது கர்த்தர் உன்னை தொடுவார். ஒரு நாளில் பாஸ்டர் ரத்னபால் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். சின்ன ஹால், ஒரு 20-25 பேர் வருவாங்க. அன்னைக்கு வால் போஸ்ட்லாம் அடித்து கூட்டம் நடத்தினேன். அந்த ஹால் சின்ன ஹால், எனக்கு அதெல்லாம் பெரிய ஹாலாக தெரிஞ்சுது. அப்போ சின்ன ஹால். அப்போ அந்த நாளில் ஆட்கள் நிறையா வந்தாங்க. அப்போ ஒருத்தன் பின்னுக்கு ஒரு விசுவாசி சேரில் உட்காந்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு தயவுசெய்து முன்னுக்கு வாப்பா அப்படின்னு. ரொம்ப ரஃப்பாக இருப்பேன் முந்தி ஒரு காலத்தில். ஆமாம், இப்போ ரொம்ப சாஃப்ட்டு தான் அப்படிங்காதீங்க. அப்போ ரஃப்பாக இருப்பேன், சிரிக்கவே மாட்டேன். தம்பி முன்னுக்கு வா, நிறைய ஆட்கள் வர்றாங்க. நான் சொன்னால் வரமாட்டேன் அப்படின்னா. ஏன் சிரிக்கிங்க? நான் சொன்னால் வரமாட்டேன்னா எழுந்து போய் நாயேன்னு மைக்கில் எழுந்து போ நாய அப்படின்னு. அவனுக்கு விறுவிறுன்னு ஆகிப்போச்சு. விலை வளர்த்துட்டான். வெளியே போய் சொல்கிறான், என்ன இந்த பாஸ்டர் மாதிரியே பேச மாட்டேங்காரு, ரிக்ஷாவால மாதிரி பேசுகிறாரு. நான் சொன்னேன், நீ பாஸ்டர் மாதிரி பேசுனா நான் பாஸ்டர் மாதிரி பேசுவேன், நீ ரிக்ஷாவால மாதிரி பேசுனா நானும் ரிக்ஷாவால மாதிரி ஸ்டாண்டர்ட் இறங்கிடுவேன், போடா நாய அப்படின்னு போயிட்டான். இதே மாதிரி எத்தனையோ பேரை துரத்திருக்கேன். ஆனால் அவங்க இன்னைக்கு நல்லா இல்லை. இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டிருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. அதை நான் இப்போ உணர்றேன். அதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதான் சபையை நடத்துகிற ஒரு போதகருடைய சிந்தை. இப்பெல்லாம் நான் பார்த்தேன், கர்த்தர் என்னை மாத்திக்கிட்டே வந்தாரு. இப்ப என்ன வந்தது? கிறிஸ்துவின் சிந்தை. சபையிலிருந்து யாரும் போனா, பாவி போனா கூட என்னால தாங்க முடியாது. சபை பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்படவில்லை, நீதிமான்களுக்காக வைக்கப்படவில்லை, பாவிகளுக்காக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை, நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல பரிசுத்தத்தில் பிணியாளிகள் நிறைய வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. உங்களை பரிசுத்தப்படுத்த தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. ஆகவே அந்த சிந்தனை இப்பொழுது வந்து விட்டது. சிலரை பார்த்து நான் சொல்லிருக்கேன், வெளியே போ, வேற சபைக்கு போ அப்படின்னு இருக்கிறேன். இன்னைக்கு அவங்க எந்த சபைக்கும் போகாம இன்னைக்கு விபச்சாரர்களா இருக்கிறார்கள் அவர்கள். வேதனை. அதனால நான் சொல்றேன், ஆண்டவரே அவங்களை இடற வச்சது நான் தான் ஆண்டவரே. ஆகையினால இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் தாங்கி போறேன். அன்னைக்கு சொன்ன, ஆண்டவரே நான் ஒவ்வொருத்தரையும் தாங்கி தொங்கி போன ஆண்டவரே. ஏன் சபை விட்டு நின்றக்கூடாது? அவங்க இங்க வந்தானா ஏதாவது ஒரு வார்த்தை தொடும், அந்த வார்த்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அவங்க வெளியே போவாங்க, பல தோல்விகளை சந்திப்பாங்க. நான் கொடுத்த வார்த்தையும் அவங்க தோல்விகளை சந்திக்கணும் டேலி ஆகும். அப்ப யோசிப்பாங்க, பாஸ்டர் சொன்னாரே நான் கேட்கலையே. ஒருவேளை தோல்வி என்பது உன் குடும்பத்தில் ஒரு பயங்கர மரணம் வரலாம். நீ நேசித்த கணவனை நீ இழக்கலாம், நீ நேசித்த மனைவியை நீ இழக்கலாம்,
நேசித்த பிள்ளைகளை இழக்கலாம், பொருள் எல்லாம் போகும். அவன் போன பின்பு நீ நிராயுதபாணியாய் நிற்கும் பொழுது உன் கண்கள் நான் சொல்லாமலே வானத்தை ஏறெடுத்து பார்க்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்னேன் ஒரு காலத்திலே, ஆனால் இப்பொழுது நிராயுதபாணியாக ஆண்டவரை பார்த்து உன் கண்கள் சொல்லும், பாசு சொன்னாரே நான் கேட்கலையே ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த வார்த்தை உனக்குள்ளே இறங்கி வர நீ பரிசுத்தத்திற்கு இன்னும் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பாய். அது வரைக்கும் மயிலே மயிலே இறகு போடுனாலும் நீ இறகு போட மாட்ட. அந்த குறிப்பிட்ட வார்த்தை உன்னை தொடும் பொழுது நீ மனப்பூர்வமாய் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பாய். இப்பொழுது நான் ஒரு காலத்திலே பாவியாயிருந்தேன், அசுத்தனாயிருந்தேன். அன்றைக்கு ஆர்டிவியிலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது, பாஸ்டர் உங்க ஃபெயிலியர் எல்லாம் அப்படி பச்சை பச்சையா சொல்றீங்களே. பச்சை பச்சையா சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. நான் என்ன சூப்பர்மேனா காட்டுறதுக்கு நான் இல்லை. நான் என்ன சூப்பர்மேனா காட்டினா நீங்க சொல்வீங்க இந்த மாதிரி பரிசுத்தம் நமக்கு வராதுன்னு நீங்க போயிருவீங்க. அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம பாஸ்டரும் இதே மாதிரி தான் இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவரும் இதே மாதிரி தான் இருந்திருக்காரு, அவருக்கு இதே ஃபீலிங் தான் இருந்திருக்குது, அவரும் இதே ஃபெயிலியர் வழியா போயிருக்கிறாரு. நான் செஞ்ச பாவத்தை நீ செஞ்சு நீ சீரழியாத நான் சொல்ற வழியா, நான் செஞ்ச பாவத்தை நீ செய்யின்னு நான் சொல்லல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சீரழிஞ்சிடாத, நான் சீரழிஞ்சேன். நான் செஞ்ச அக்கிரமத்தை நீ செஞ்சிடாத. அதனால என் ஹெல்த் பாதிக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்து 4 நாட்கள் ஆகி லாசருவினிடத்தில் கர்த்தர் வரும் பொழுது 4 நாட்கள் ஆகிவிட்டது. லாசருனுடைய மரணம் தேவனுடைய நாமம் மகிமையாக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், கர்த்தர் அநேக காரியங்களை உதாரணமா சொல்றதுக்கு இன்னைக்கு வச்சிருக்கார். காரணம், அநேக பாதைகள் வழியாக நான் கடந்து சென்றிருக்கிறேன். தனிமையை போயிருக்கேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தால் வெறுக்கப்பட்டேன், பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டேன். அநேக விசுவாசிகள் நம்பினவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள். யாரெல்லாம் என் கையினால நன்மை பெற்றாங்களோ அத்தனை எனக்கு துரோகியா மாறிட்டான். இதெல்லாம் அனுமதிச்சு யாரு? அந்த பராக்கிரமசாலி. இதெல்லாம் அனுமதிக்கலன்னா அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருப்பேன். தனிமை என்னை வாட்டாது, அவர்களோடு கூட கலகலப்பா இருப்பேன். என் சரீரத்தில் கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா அந்த ஆரோக்கியத்தை விட்டு வச்சு ஏதோ பண்ணியிருப்பேன். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிகள் 1 பேதுருவின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்துல ஒரு முள்ள கர்த்தர் வச்சிருக்கார். பரிசுத்த பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த மாம்சத்தில் இருக்கிறேன், இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கிறேன். அப்பப்போ நெஞ்சை பிடிச்சிக்கிடுவேன். யாருக்காவது என்னை பார்த்தா வெளியே பார்த்தாங்கன்னா நல்ல பைல்வான் மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ நெஞ்சை பிடிக்கிறேன், வலி தாங்க முடியலை, அப்படியே பிடிச்சிட்டு நிற்பேன். உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த பாடு வெளியே ஒரு சரீரம் போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாடு இருக்குது. அது எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு? வாசிங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். மாம்சத்தின்படி நான் நல்லா இருந்தேன்னா மனுஷருடைய இச்சையின்படி நான் பிழைப்பேன். நீங்களும் அப்படிதான். இன்னைக்கு உன்னுடைய சரீரத்தில் பலவீனம். ஒரு காலத்தில் நீ பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடிச்சு அதுக்குரிய பலன் இருந்தது. இப்ப சபைக்கு வந்த உன் சரீரத்தில் பலவீனம், நீ நினைச்ச பாவத்தை செய்ய முடியாது. இப்ப மாம்சத்தில் பலவீனப்பட்டிருக்கிற. என்னுடைய அருமை நண்பர் ஒருவர் இருந்தார் தூத்துக்குடியிலே. அவர் பெரிய பிரின்சிபால், ஆனால் பெரிய மூலக்காரன். அவர் செய்யாத பாவமே கிடையாது. நான் சொல்லுவேன், என்னையா இப்படி செய்கிற? உன்ன மாதிரி டாக்டரேட் வாங்க என்னாலாம் முடியாதுப்பா, என்ன பயங்கரமாக செய்கிறேன். நான் என்ன மாப்பிள்ளை செய்கிறது? அதுக்கெல்லாம் வந்து வலையில் விழுது. அவன் மூஞ்ச பார்த்தா யாரும் கஞ்சி குடி கொடுக்க மாட்டாங்க. ஓ மூஞ்ச பார்த்து இத்தனை பொம்பளைகள் வந்து விழுதேமே. என்ன செய்ய, நம்ம ராசி அப்படி இருக்குது. கடைசியில் பாருங்க, இஷ்டம் போல செஞ்சார். அந்த பாவத்தை விடுறதுக்கு வைக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த பொம்பளைகள்லாம் சேர்ந்து. நான் என்ன செய்யட்டும்? பிறந்தது என்ன? அவருடைய பிள்ளை சோரியாசிஸ், உடம்பெல்லாம் வெடிச்சு நீர் ஊற்றுது. ஆனால் பாவத்தை விட முடியல. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், என்னால் விட முடியல மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ளை பாரு, ஏன்னா என் தங்கச்சியை தான் அவர் கொடுத்துருக்கேன். கடைசியில் ஒரு நாள் ஃபோன் வந்தது, குளோபல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் மாப்பிள்ளை, நீ வந்து ஜெபம் பண்ண முடியுமா? ஆனால் நான் என்ன கர்த்தர் ரட்சித்துட்டாரு. ஒரு நாள் வருது, நீ இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கன்னு நினைக்காத,
உன் சரீரத்தை கத்தர் தொட்டுட்டாரு, நீ நினைச்சதை செய்ய முடியாது. இது அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இப்போ நல்லா இருக்கும், செய்கிறதுக்கு நல்லா குடிப்ப, வெறிப்ப, அசுத்தமானதில் இஷ்டம் போல் போவ. உன் சரீரத்தை தொட்டுட்டாரு, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எச்சரிப்பு. சபையில் ஒரு மண்டவோடு போட்டு ஒரு பெருக்கல் அடையாளம் போட்டால் நல்லாயிருக்கும். தொடாதே, டேஞ்சர். அப்போ அவர் சொன்னார், வந்து பாருங்க. வந்து போய் பார்க்க போயிருக்கிறேன். லிவர் பாதிக்கப்பட்டு, அந்த பாவத்தை செய்கிறதுக்கு லிவர் தான் முக்கியமானது. லிவர் ஃபங்க்ஷனாக தான் அந்த பாவத்தில் என்ஜாய் பண்ண முடியும். என்ன பாவம்னு கேட்காதீங்க, பச்சையை நான் சொல்ல விரும்பலை. லிவர் பாதிக்கப்பட்டது, ஹார்ட் பாதிக்கப்பட்டது, கிட்னி பாதிக்கப்பட்டது, எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு மாப்பிள்ளை. நான் ஜோமனி பார்க்குறேன், கத்தர் பக்கத்திலே வர மாட்டேங்காரு. ஏன்? நான் செஞ்ச பாவம் அப்படி ஒத்துக்கிட்டாரு. மனைவியும் பக்கத்தில் இருக்குது, பிள்ளைகள் பக்கத்தில் இருக்குது, கத்தர் பக்கத்தில் பாராமுகமாக இருக்காரு. எனக்கு மனசு நிம்மதியே இல்லை, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறாரு. உடனே வாங்க, தனியாக வாங்க, அவரை ஜெபிக்க வச்சேன். பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரே. காலங்கள் கடந்து சென்றது. அவருடைய தலையின் மேலே, அவருடைய பராக்கிரமத்தில் கத்தர் கொடுத்த ஸ்ட்ரென்த்தை கத்தர் தவறான முறையில் யூஸ் பண்ணாம, கத்தர் கொடுத்த ஆரோக்கியத்தை நீ தவறான முறையில் யூஸ் பண்றியா? கத்தர் கொடுத்த ஆரோக்கியத்தை குடியிலையும் விபச்சாரத்திலையும் நீ யூஸ் பண்றியா? கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ தவறான முறையில் யூஸ் பண்றியா? அப்படின்னா உன்னை கவனிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. கத்தர் உனக்கு நல்ல அன்புள்ள ஆட்களை, அன்புள்ள ஊழியர்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த அன்பை நீ அலட்சியம் பண்ணானா நாளைக்கு ஒரு அன்பும் உன் பக்கத்தில் வராது. பிரசங்கம் கொஞ்சம் காரசூரமாக தான் இருக்கும், ஆனால் எச்சரிப்பின் வார்த்தையை உனக்கு நான் கொடுக்குறேன். உனக்கு அன்புள்ள ஆட்களை கத்தர் கொடுக்கும் பொழுது, அன்புள்ள தகப்பனை கொடுக்கும் பொழுது, அதை நீ உதாசீனப்படுத்தினா நாளைக்கு ஒருத்தரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. நீ நிராயுத பண்ணியா இருப்ப. அது வரைக்கும் காலங்கள் கடந்து போகும். அருமை கத்தருடைய பிள்ளைகளை, கொஞ்ச நேரத்தில் அவரை அறிக்கையிட வச்சேன். ஏதோ ஊழியக்காரனுடைய ஜெபத்தினால கிருபையை அவரை மன்னிச்சு, அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் தூத்துக்குடிக்கு போச்சு. நான் நினச்சேன் குளோபல் ஆஸ்பத்திரிக்கு போதுன்னு. அருள் எப்படி இருக்காருன்னு. அருள் மனைவி பேசுகிறேன், பாஸ்டர்னா. ஏன் அருளுக்கு என்ன ஆச்சு? இறந்து போனார். பாருங்க, காலங்கள் கடந்து போனது. அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே தன்னை ஒப்பு கொடுத்து, அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனுக்கு நீ வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பாலத்துக்கு போவோம் கொஞ்சம் பிரசங்கத்தில். யாத்ராம புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்களை உம்முடைய மனப்பூர்வமான நாளிலே, பராக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். அது இந்த காலங்கள். என்னுடைய வாழ்க்கையில என்னை இதற்கு ஒப்பு கொடுக்க என் சரீரம் ஒடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. என் சரீரம் பலவீனப்பட்டது. நண்பர்கள் துரோகம் செய்தார்கள், நம்பிக்கை துரோகங்கள், வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கடைசியிலே நான் சொன்னேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். எல்லாம் கைவிட்ட நிலைமை, தனிமை என்னை வாட்டினது. உங்களை பார்த்து தான் கொஞ்சம் எனக்கு ஆறுதல். கூட்டத்துக்கு வந்தால் தான் எனக்கு ஆறுதல், தெரியுமா உங்களுக்கு? புல்பீட்டில் நின்று நான் புலி மாதிரி இருப்பேன், கீழே போயிட்டேன்னா பூனை மாதிரி ஆயிடுவேன். தனிமை. ஒரு மனுஷனை ஒரு நேரம் தூக்குள்ள போட்டா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனை 2 வருஷம் தனிமையில போட்டா அவன் அப்படியே செத்து போவான். படுக்கையில் படுத்திருப்பேன், ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிப்பேன். தனிமை, ஒரு திகில், ஒரு பயம். இந்த நேரத்தில் என்னை நானே ஆராய்வேன். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை இந்த நேரத்தில் தான் உடுத்துவார். உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நீ செய்த காரியத்தின் நிமித்தமாக தனிமை உன்னை வாட்டுகிறதா? எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்களா? உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் புருஷன் எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்களா? தனிமை. இப்பொழுது உன்னை ஆரோனாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின கர்த்தர் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனுக்கு நீ பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்குவாயாக. உனக்கென்று ஒரு பரிசுத்தத்தை உருவாக்குகிறார் கர்த்தர். இருந்த வஸ்திரத்தை, அவன் வஸ்திரத்தை தூக்கி வாங்கிட்ட கொடுக்க மாட்டாரு, பீத்தல் வஸ்திரத்தை வாங்கிட்ட கொடுக்க மாட்டாரு. உனக்குன்னு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போவோம்.
இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான பரிசுத்தம், ஜெபம், ஸ்துதி, ஸ்தோத்திரம். தாவீதின் கூடாரத்துக்கு வந்த என் பிரச்சனை தீர்ந்துச்சு, என் வியாதி தீர்ந்துச்சு, எனக்கு சுகமான பிரசவம் வந்தது. இந்த ஜெபம் போய் இப்ப ஒரு உற்சாகமான வேறு வஸ்திரத்தை கர்த்தர் உருவாக்குறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க அந்த வஸ்திரத்தை வாங்க? அது பரிசுத்த வஸ்திரம், அது மனப்பூர்வம். ஒரு காலத்துல இந்த பாவம் என்ன மேற்கொள்ளுதேன்னு தம் கட்டிட்டு போனேன், ஆனா இப்ப அதை ஈஸியா நீ மேற்கொள்ளுவ. ஒரு காலத்துல இயேசு கடல்ல போயிட்டு இருக்கும் போது பேதுரு அமிழ்ந்தான், ஆனா இயேசுவனுடைய கையை பிடிச்ச உடனே பராக்கிரமம் வெளிப்பட்டது. இப்ப எந்த கடல்ல அமிழ்ந்தானோ அதே கடல்ல நடக்கிறான். ஆமென். பராக்கிரமம் வெளிப்பட்டது. அதனாலதான் வெறும் வஸ்திரம் இல்லை, வெறும் துதியின் வஸ்திரம் இல்லை, வெறும் ஸ்தோத்திரத்தின் வஸ்திரம் இல்லை, அதை அப்படியே டெவலப் பண்ணி வாசனை வீசும் வஸ்திரம். அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. யாருக்கு தரிப்பிக்கப்பட்டது? ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது. ஆதியாமத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆதியாம். ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை இருக்கிறதுல பெஸ்ட் நல்ல வஸ்திரம். யார் வஸ்திரம்? ஏசா போட வேண்டிய வஸ்திரத்தை யாருக்கு போடுறாரு? யாக்கோபுக்கு. நல்ல வஸ்திரத்தை கீழே வாசிங்க. நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. ஹல்லேலூயா. மூத்தவனுக்கு போட வேண்டிய நல்ல வஸ்திரத்தை எடுத்து இளையவனுக்கு உடுத்தி. மூத்தவன் யார்? இஸ்ரவேல் புத்திரர் மூத்தவர்கள். இளையவர்கள் யார்? புறஜாதிகளாகிய நாம் இளையவர்கள், யாக்கோபை போல இருக்கிறவர்கள். அந்த நல்ல வஸ்திரத்தை, அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தின் வஸ்திரத்தை நமக்கு கர்த்தர் உடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறதுல நல்ல வஸ்திரம், அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜாதியிடத்துல ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படல, துதியின் வஸ்திரம் இல்ல. ஒவ்வொருத்தனும் புலம்பலின் மதில்ல போய் இப்படி இப்படி முட்டுறான். மேசியா நீர் வரமாட்டீரா, மேசியா நீர் வரமாட்டீரா. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வரோம். ஏன்னா மேசியா என்றால் யார் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுவை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா மூத்தவனுக்கு போட வேண்டிய அந்த வஸ்திரத்தை கர்த்தர் யாருக்கு போட்டிருக்கிறாரு? புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் போட்டிருக்கிறார். அடுத்தது மூத்தவன் என்றால் யாரு? சபையில் இருக்கிறதான மூத்த விசுவாசி. 25 வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவர், 30 வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவர். இவருக்கு பேர் மூத்த விசுவாசி. அவர் சொல்லுவாரு, அந்த நாள்ல நாங்க ஜெபிச்சா இந்த நாள் எப்படி இருக்குங்க, அந்த நாள்ல நாங்க ஜெபிச்சா சபையே குலுங்கும். அங்க இருக்கிறது 10 பேர் தான் இருந்திருப்பான், இவன் தான் குலுங்கணும். இப்ப அந்த நாள் கதையை சொல்லி சொல்லி ஓட்டுற விசுவாசி பழைய விசுவாசி. இப்ப எப்படி இருக்கும்? அந்த நாள்ல நாங்க பாஸ்டருக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது தெரியுமா? இப்ப முள்ளா இருக்கிறிய, நான் ஜெபிச்சேனா அப்படியே குலுங்கும், வியாதியஸ்தர்கள்லாம் சுகமாவாங்க, பாஸ்டருக்கு உறுதுணையா இருந்தேன். இப்ப எப்படி இருக்கிற? முள்ளால இருக்கிற. ஆனா நேத்து வந்த விசுவாசி அவங்க எப்படி இருக்காங்க? உன்னை விட கூடிட்டாங்களே, உன்னை விட ஒரு பாசத்துல கூடிட்டாங்களே ஆண்டவர் மேல. அதனால என்ன செஞ்சாரு? உன் மேல போடப்பட வேண்டியதான வஸ்திரத்தை தூக்கி புதுசா வந்த ஓ மேல கர்த்தர் போட்டார். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் உனக்கு கொடுத்துக்கப்பட்டது. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமாந்து போகாத. நான் ஆதி காலத்து விசுவாசி, நகையெல்லாம் கலத்திட்டேன், வெள்ளை கட்டி இருக்கிறேன், ஷோ காட்டாத. ஆனா இப்ப வந்த விசுவாசி, நேத்து வந்த விசுவாசி, போன வாரம் வந்த விசுவாசி ஒன்னை விட ஜெபத்துல கூட்டிட்டு சுபாவத்துல மாறுதல் இருக்குது. அதனால அந்த வஸ்திரத்தை எடுத்து அது மேல போட்டாரு. அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய பரிசுத்தம் வெளிப்படும். நீ அது வரைக்கும் சில பாவத்தில் சிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்ப என்ன செய்யுது? அந்த பாவத்தை கண்டா உனக்கு பிடிக்கல. ஒரு காலத்துல எந்த பாவத்தை நீ ரொம்ப நேசி, இப்ப அந்த பாவம் உனக்கு எரிச்சலா இருக்குது. அந்த நாள்ல என்னை பத்தி சொல்லுவாங்க, எங்க சபையார் தூத்துக்குடி விசுவாசிகள் சொல்லுவாங்க, யாரு ரட்சிக்கப்பட்டாலும் சார்ல்ஸ் ஆரோன் ரட்சிக்கப்படவே மாட்டான். இதான் அவங்க எனக்கு கொடுத்த முத்திரை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னை தொட்ட உடனே ராத்திரி என்னை தொட்டார். ஒரே நாள் வியாதி சுகமாச்சு. சனிக்கிழமை ராத்திரி காலையில் பாஸ்டர்கிட்ட ஓடினேன். பாஸ்டர், நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு.
அவர் என்ன மேலையும் கீழையும் பார்த்தார். இவன் சாட்சி சொல்லவா, என்னத்தைய கெட்ட வார்த்தையில் சொல்லுவான், இவனை கொண்டு விட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவர் என்னையும் பார்க்காரு, ஆச்சரியமாக பார்க்காரு. இல்லை பாஸ்டர், ராத்திரி கத்தர் என்ன தொட்டார். அப்படியா மகனே, மோனே, மலையாளி அவர், கட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்தாரு. கூட்டத்தில் வந்து நிற்கிறேன், எந்திரிச்சு நின்ன அழ ஆரம்பிச்சேன். கூட்டத்தில் ஜனங்கள், ஹாஸ்டலமான ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க இப்படி என்னைய பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் சாட்சி சொல்லி முடித்தேன். சபையே குலுங்குச்சு, அழுதுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, யார் ரட்சிக்கப்பட்டாலும் சார்ல்ஸ் ரட்சிக்கப்படுவான்னு நான் நினைக்கலையே. இப்படின்னா எத்தனையோ மூத்த போதகர்கள் இருக்கிறாங்க. அந்த வஸ்திரத்தை தூக்கி இளையவனாகி என் மேல போட்டார் ஆண்டவர். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அன்றைக்கு ஆலயத்தில் பிரசங்கம் இல்லை, எல்லாரும் அழுக, சபையே அழுதுச்சு. ஏன்? சார்ல்ஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பான். கால்வெல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது காந்திமதி நாதன் ஒரு தமிழ் பண்டிட் உண்டு. அப்ப அயோக்கியன் கால்வெல்ல நான் படிச்ச இடத்த பார்க்க போயிருக்கிறேன். காந்திமதி நாதன் சார் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க சார்ல்ஸ் ஆரோன், அன்னைக்கு என் கிளாஸ்ல இருந்தீங்களா, அவங்களே தான். உன் போஸ்டர் எல்லா இடத்துலயும் இருக்குதப்பா, நீ எப்படிப்பா இப்படி மாறின? அல்லேலூயா. ஏன்னா வஸ்திரத்தை எமல போட்டாரு. அல்லேலூயா. இது அவருடைய ராஜரீகத்தினால் அந்த வஸ்திரம் என் மேல் போடப்பட்டது. அதே போல என் மேல் போடப்பட்ட அதே வஸ்திரம் உங்கள் மேலும் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ போடப்பட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ கிட்ட வந்து என்ன முத்தம் செய். யார் சொல்றா? ஈசாக்கு. கிட்ட போனா அவர் வஸ்திரத்தில் வாசனை, பரிசுத்த வாசனை. அது வரைக்கும் தூரத்தில் இருந்தவன் பக்கத்தில் போன உடனே முத்தம் செய்யும்போது அந்த வாசனை இங்கே வந்த உடனே அவன் சொல்கிறான், என் குமாரனின் வஸ்திரங்களின் வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கு. இதுதான் பரிசுத்த அலங்காரத்தின் நாளிலே நடக்கிறது. தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. அப்போ தொட்ட உடனே என்ன ஆகுது? அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த வாசனை இல்லை, இப்போ வேற விதமான வாசனை. எப்படி வாசனை? அந்த வாசனை கத்தரை நெருங்க 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 எங்களை கொண்டு அவரை அறிகிறதான அறிவின் வாசனை. 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி. அப்படின்னா முன்பு வெற்றி இல்லாத வாழ்க்கை, தோல்வியுள்ள வாழ்க்கை. ஆனா இப்பொழுது என்ன? கிறிஸ்துவுக்குள் உள்ள போய் பக்கத்துல போய் அவரை முத்தம் செய்யும் பொழுது அந்த வஸ்திரத்தின் வாசனை எனக்குள்ள ஒட்டி கொண்டது. கீழே வாசிக்க. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிக்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி இருக்கிறது? கீழே வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும். நம்ம மரண வாசனையா இருக்கும். ரட்சிக்கப்படாதவன் போய் ரட்சிக்கப்படனா அறுக்கிறானே அப்படிமா, அது அவங்களுக்கு மரண வாசனை. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அவர்களுக்கு மரண வாசனை. ஒரு பாடியை வைக்கிறதுக்கு மார்ச்சரிக்கு போயிருந்தேன், சபக்கடங்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நம்முடைய சபையை சேர்ந்த சிஸ்டர் வசந்தி பிராங்க்லின் அவர்கள் அங்கே இருந்தாங்க சீஃபா. பாஸ்டர் நீங்கள் உள்ளே வராதிங்க, ரொம்ப நாரும். ஐயோ அப்போ தான் நான் உள்ளே வருவேன், ஏன்னா எனக்கு பிரசங்கத்துக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்னேன். சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வாசலில் போனோடனே கையை வைத்திட்டே படுத்துருந்தான், செத்துப்போனான். நான் நினச்சேன் எங்கேயோ கூட்டத்துக்கு போயிருப்பான் போல, ஆல்டர் காரில் ஒப்பு கொடுத்துட்டான் போல தெரியுது. கையை வைத்திட்டு இருக்கும்போதே ஜீவன் போயிட்டுது அப்படின்னு நான் நினச்சிட்டு உள்ளே போனேன். போனால் 2000 கோடி பெருச்சாளி செத்தா எப்படி நாரும் அந்த மாதிரி நாத்தம். மூக்க பொத்திக்கிட்டேன். உள்ளே போனால் என் மேலெல்லாம் வாடை அடிக்குது. 2 நாள் என்னால் சாப்பிட முடியல. ஆனால் உள்ளே போகிறேன், அங்கேருந்து பாடியை வெட்டிக்கிட்டு இட்லி தின்னுட்டு இருக்கான் ஒருத்தன். அவனுக்கு அது எப்படி வாசனையாக இருக்குது? அவன் வெளியே வந்தால் தான் மரண வாசனையாக தெரியும். உள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு நல்லா ஆஹா என்ன வாசனை. எனக்கு முடியல, 2 நாளாக நான் சாப்பிடல. ஏன்னா அந்த மாதிரி வாசனை. கெட்டு போகிறவர்களுக்கு அது மரண வாசனை. மார்ச்சரியில் இருக்கிறவனுக்கு அது ஜீவ வாசனையாக இருக்க. மரண வாசனை தான் அவனுக்கு இன்பமாக இருக்கும், பாவ வாசனை தான் இன்பமாக இருக்கும்.
தேவ பிள்ளைகளே, ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தங்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே பரிசுத்தத்திற்கு தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்கள். மூத்தவனுக்கு போட வேண்டியதான வஸ்திரத்தை யாக்கோபுக்கு போட்டு தேவன் ஆசீர்வதித்த. எப்படிங்க? உடனே நிறைவேறிட்டா? உடனே அவனுக்குள்ள வாசனை வந்துட்டுதா? இல்ல, அதுக்கு குறிப்பிட்ட நேரம். அவனுடைய வாழ்க்கையை பார்த்துருங்க. யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே தோல்வி. வெறும் கோலன் தடிமா போனான், மாமனால ஏமாற்றப்பட்டான், மச்சனமாரி ஏமாத்துனாங்க. அவனுடைய மனைவிமார்கள் ராகேல் ரொம்ப அழகா இருக்கான்னு நினைச்சான். அவ சொன்னா, அந்த நேரத்தில் நான் பிள்ளை கொடும் சாகிறேன். எப்பா இவன் ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைச்சோமே, இவன் இவ்வளவு ரஃபா இருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாலே சாஃப்டா தான் இருப்பாங்க. ரஃபா வந்தா நீங்க எப்படி கட்டுவீங்க? வரும்போது இப்படிதான் அடக்க ஒடுக்கமா பிரைஸ் லார்ட் அப்படின்னு வந்தா நீங்க கட்டுவீங்களா? அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி வருவா. ஐயோ, ராகேல் கல்யாணத்துக்கு முன்னால நல்லதானே இருந்தா, இவ இப்ப இப்படி ஆயிருக்கா, பிள்ளை கூட சாகுறேன் அப்படிதான் கட்டுப்பா. நீலா மனுஷனாயா, எங்க அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, நீலா மனுஷனாயா அப்படி பேட்டு போயிருப்பா. இவன் அதெல்லாம் நொந்துட்டான். எப்பா நம்பினவங்களாம் இந்த பேச்சு பேசுறாங்களே, இதுக்கு அவளுக்கு இவாள் எழுந்திருந்து உண்பாள்னு இருக்குது. இவளை வச்சுட்டு நான் என்ன செய்ய? எப்படி குடும்பத்தை ஆண்டவரே தனிச்சிட்டான். எல்லாம் போச்சு. பகல்ல வெயில், இரவுல குளிர் பட்சித்தது. ஆடுகளை பாதுகாக்கிறான். கஷ்டம், ஓத்திரம், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். அப்பா சொத்து சேர்த்துட்டேன், இப்ப எனக்கு ஒரு படி வந்துட்டுது, ஒரு பிடிப்பு வந்துட்டுது, போவோம் எல்லாம் சேர்ந்து போவோம்னு பார்த்தா அங்க ஒரு எதிர்ப்பு. சில நேரத்தில் உன் வாழ்க்கையில் இப்ப செட்டில் ஆயிட்டு நினைச்சிட்டு போவ பத்தியா, அப்பதான் ஏசா வருவான். அப்பா எல்லாம் செட்டில் ஆயிட்டு இனிமே நமக்கு கவலையே இல்லைன்னு கண்ணை திறப்ப பத்தியா, அவன் 400 பேரோட வருவான். எதுக்கு ஒன்று அழிக்கிறதுக்கு? எழுப்பினது யார்? கர்த்தர். அவனை எழுப்பினது யார்? கர்த்தர். அல்ல, நீ கர்த்தரை பின்பற்ற மாட்ட, தெரியும். நீ சொத்துக்களை நம்புவ, உன் பணத்தை நம்புவ, உன் சுகத்தை நம்புவ, கர்த்தரை நம்ப மாட்ட. பரிசுத்தமாக முடியாது. ஏசாவை கர்த்தர் எழும்பி வர பண்ணார். எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க, நீங்க இருந்தா நான் தனிமையா இருக்க முடியாது, நான் கொஞ்சம் தனிமையை விரும்புறேன், கொஞ்சம் தனிமையை விரும்புறேன், தனிமையை விரும்புறேன். தனிமையில் இருக்கிறான். ஒரு தேவன் வந்து நிற்கிறார். அந்த புருஷனோடு கூட யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். ராகேல் இருந்தால் போராட முடியாது, லேயாள் இருந்தால் போராட முடியாது. ஆனா தனித்திருந்து தேவனோடு கூட போராடினான். போராடும் பொழுது எப்படி போராடி இருப்பான்? வா தம்பி, வா அன்பு, வா லவ். போராடும் பொழுது எப்படி போராடி இருப்பான்? அப்பா 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 விடமாட்டாண்டவரே, விடமாட்டாண்டவரே. அவருடைய வஸ்திரத்தின் வாசனை யாக்கோபுக்குள்ள இறங்கிட்டு, ஹல்லேலூயா, விடமாட்டேன் விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். பொழுது விடிய போகிறது, என்ன விடப்பா, விடவே மாட்டேன், விடமாட்டேன். போராடினான். அந்த வஸ்திரத்தின் வாசனை தேவனின் வாசனை. அப்போ எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக ஈசாக்கு சொல்லிவிட்டான், என் குமாரனின் வாசனை, வஸ்திரத்தின் வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. வயல்வெளி என்பது என்ன தெரியுமா? சபை. கர்த்தர் பரிசுத்தத்தை சபையின் மூலமாக தான் உனக்கு கொடுப்பார். தேவன் ஆசீர்வதித்த அதான் அந்த வயல்வெளி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்காரு. சுயநலத்தோடு கூட நான் ஊழியம் செஞ்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஊழியம் செய்வேன்னா கர்த்தர் இந்த ஊழியத்தை அருவருப்பாரு, வாசனை கெட்டு போகும். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறான், என் வாசனையை கெடுத்தீர்களே, கொலைபாதகர்களே, ஆசை பிடித்தவர்களே, பண ஆசை பிடித்தவர்களே, என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்களே. என் வாசனையை, சபையின் வாசனையை கெடுக்க கர்த்தர் விரும்பல. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதனால கண்ட கண்ட கூட்டத்துக்கெல்லாம் போய் கண்ட கண்ட வசனத்தெல்லாம் வாசிட்டு கண்ட கண்ட ஆட்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உன் வாசனையை கெடுத்து விடாத. கர்த்தர் உனக்கு வயல்வெளியை வச்சிருக்கார். வயல்வெளியில கர்த்தர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். இங்க கொடுக்கப்படுகிற வசனத்தின் வாசனை தான் உனக்குள்ள வீசணும். சபையில ஒழுங்கு இருக்குங்க. இத்தனை தசமாவத்தை கலெக்ட் பண்ணி பில்டிங் ஃபண்டுன்னு வந்தா பில்டிங் ஃபண்டில் போடுக்க சதீசீலன் சொல்லுவேன். டிவி ப்ரோக்ராமுக்கு வந்தால் உடனே தூக்கி கொடுத்துருவேன். அந்தந்த ஃபண்டு அந்தந்த இடத்துக்கு தான் போகணும். இவ்வளவு உண்மையாக இருந்து வாசனையை காத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்ப தேவன் ஆசீர்வதித்த வயலின் வாசனை உண்மையுள்ளது.
அது பரிசுத்தத்தின் வாசனை. பணத்துல உண்மை அப்படின்னா அது வாசனை வீசும் வயல்வெளி, தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. அப்ப யாக்கோபுக்கு அந்த தீர்க்க தரிசனம் அநேக வருஷத்துக்கு பிறகு நிறைவேறிச்சு. எப்படி? தேவனோடு கூட தனித்து போராடினான். நாங்க விலைக்கரையும் கொடுத்திருக்கிறோம், உபவாசம் கிடந்திருக்கிறோம், பட்டினி கிடந்திருக்கிறோம், வெளியே கோட்டம் சூட்டுமா இருக்கும், சட்டையை கலத்தி பார்த்தா ரெட்டு, சட்டையை கலத்தி பார்த்தா இங்க பெரிய காயம், நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே பேசுறேன். பலவீனங்கள் இருக்கதான் செய்யுது. அதன் மத்தியில் உங்களுக்காக பிரசங்கம் பண்றேன். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் பிரசங்கம் பண்ணுவேன். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் போராடணும். நேற்று ராத்திரி எந்திரிக்கும் போது 1:15 மணி கர்த்தருடைய பாதத்தை கட்டிப்பிடிச்சு, வஸ்திரத்தை கட்டிப்பிடிச்சு ஜெபம் பண்ணதால வசனத்தின் வாசனை வயல்வெளியில வீசுது. தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. அதனாலதான் யாக்கோபினுடைய கோத்திரம் பலுகி பெருகிட்டு பரவி பாயும் ஆறுகளைப் போல வாசனை வீசிட்டு 12 கோத்திரங்கள் பரவி பெருகிட்டு. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்ப பாரு உன் வஸ்திரத்தின் வாசனை மாறிட்டு, உன் சுபாவம் மாறிட்டு, உனக்கு பொறுமை வந்துட்டுது. இப்ப என்ன மாத்திரம் உறுதியா பற்றி கொண்ட உனக்கு மிகுந்த சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆளுகை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீ எத்தனை ஒரு காலத்துல இனிமேல் உனக்கு யாக்கோபு, இஸ்ரவேல். சால்சாரோனே, ஒரு காலத்துல நீ குடிகாரன் தான், நீ எத்தன் தான், நீ சூதாட்டக்காரன் தான், நீ இச்சை அடக்கம் இல்லாதவன் தான். ஆனா உன் பெயரை நான் மாற்றுகிறேன், உன் வஸ்திரத்தின் வாசனையை மாற்றுகிறேன். அநேக வருஷத்துக்கு முன்பாக என் தகப்பன் ஜெபிச்ச ஜெபம் இப்ப கேட்கப்படுது. அநேக வருஷத்துக்கு முன்பாக ஈசாக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் யாக்கோபுக்கு பிந்தி நிறைவேறுது. என் தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை உன் வஸ்திரத்தின் வாசனை. அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்தின் வாசனை. தேவ பிள்ளைகளே, வாசனை எப்பெல்லாம் வீசுது? இந்த வாசனையை நம்ம மெயின்டைன் பண்ணோம், அடிக்கடி சென்று அடிச்சுக்கணும். ஆமே, இப்போ வர்ற செண்டெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் தான் நிற்குதுங்க. நானும் செண்டெல்லாம் வாங்கி வாங்கி பார்க்குறேன். சிலர் பண்ணி மாதிரி வாசம் அடிக்குது, சிலது இஞ்சி மாதிரி வாசம் அடிக்குது. இதை போட்டுட்டு வெளியே போனால் நாரிப்போம். சில வாசனை சில நேரத்தில் அந்த இது வழியாக வருவேன். வரும்போது சிலர் பிந்தி வருவாங்க எனக்கு பின்னால், பாஸ்டர் இது வழியாக போனாரோ, அந்த வாசனை அப்படி நிற்கணும். அல்லேலூயா. நம்ம நமக்குள்ள வாசனை வீசுறது ஒரு நாள் 6 நாள் இல்லைங்க, அது வரும் வரைக்கும் நிற்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னத பாட்டின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ராஜா தமது பந்தியில் இருக்கும். அப்போ இந்த பந்தியில உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ராஜா தன்னுடைய பந்தியில் இருக்கின்றனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். வசனங்களின் வாசனை இன்னும் அதிகமா வீச போகுது. உங்க பரிசுத்த வாசனை அதிகமா வீச போகுது. எப்பொழுது? உங்க பராக்கிரமத்தினால் இல்ல, ராஜா இங்க இருந்தா, ராஜா உன் வாழ்க்கையில இருந்தா, ராஜா உனக்குள்ள இருந்தா. அந்த ராஜா பேர் என்ன? இயேசு ராஜா. ராஜா தனது பந்தியில் இருக்கின்றனையும் நலத தைலம் தன் வாசனை வீசும். பருகை பரிந்தும் அந்த வாசனை வீசணுங்க. அதனால தான் வேதத்தில் அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. நேசர் என்றால் யார்? வார்த்தை. அந்த வார்த்தை முன்பு பரிசுத்த அலங்காரம் வருவதற்கு முன்பாக சாதாரணமாக சங்கீதம் 23 படிச்ச, சங்கீதம் 100 படிச்ச, அதே பெரிய காரியமா இருந்தது. இப்ப அந்த நேசர் உள்ள வந்து பந்தியில வந்து இப்போ வேத தியானம் கூடிட்டுது. கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே வேத தியானம் கூடினதுனால இப்ப என்ன செய்யுது? அந்த வசனத்தை இருதயத்தில் பதிச்சு வைக்கிற, ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. உன்னத பாட்டில் அத்தனை அர்த்தங்கள் இருக்குங்க. அப்படின்னா உன் இருதயத்தின் நடுவில் நேசர் தங்கி இருக்கணும். அப்போதான் அந்த வாசனை தொடர்ந்து வீசும். தேவன் ஆசீர்வதித்த வயலின் வாசனை. நீ வெளியே போவ, வசனத்தை கொட்டுவ. என்னங்க எப்படிங்க இப்படி வசனம் பேசுறீங்க? வசனம் பேசினா போதாது, இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். அதில் தங்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உங்களுடைய சாட்சிகளுக்காகவும்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி எண்கள் 8939112340. மற்றொரு தொலைபேசி எண் 8939112341. எங்கள் சபையின் மற்ற நிகழ்ச்சிகளையும் தினந்தோறும் கண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்க்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். சாரோனின் ரோஜா ஏஜி சபை, எண் 1718, ஜகரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 94. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 5 மணி முதல் 7 மணி வரை முதல் ஆராதனையும், 7 மணி முதல் 9 மணி வரை இரண்டாவது ஆராதனையும், 9 மணி முதல் 11 மணி வரை மூன்றாவது ஆராதனையும் மற்றும் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வேதபாட வகுப்பு நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் பொதுவான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நீங்கள் தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.